ஓமை தொகை வெர்சஸ் உருவகம். ஸோ ஓமை தொகைனா என்ன, உருவகம் என்ன அப்படி சொல்லி பார்க்கறதுக்கான ஈஸியான ஷார்ட்கட்டோட பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேர்டு வந்து பிரித்து எழுதுங்க. இப்படி பிரித்து எழுதும்போது ஸோ மனிதர்களுடைய உடல் பாகங்கள் அல்லது மனிதர்களுடைய ஒன்றி வரக்கூடியது வருது அப்படின்னா ஒரிஜினல், அதாவது ஓன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவை அனைத்துமே என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கயல் விழி அப்படின்ற வேர்டு பிரித்தோம் அப்படின்னா இதில் கயல் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம், விழி அப்படின்னா கண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ விழி தான் அது மனிதனுடைய உடல் பாகம். ஸோ நல்ல ஓன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். கயல் மற்ற வேண்டியதுமே என்ன சொல்லணும், டி டூப்ளிகேட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஓ வந்தால் உவமை, ஓடி வந்தால் உருவகம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இருட்டில் வந்து ஒரு உருவம் பார்க்குறீங்க. ஸோ அதை லைட்டை பட்டு என்ன பண்ணும், அந்த உருவம் பட்டுன்னு ஓடி போயிடும். ஸோ உருவம் ஓடி போயிடும். இப்போ ஓடி போச்சுன்னா உருவம், அதாவது ஓடி வந்ததுன்னா உருவம். ஸோ உருவகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் ஷார்ட்கட் என்னன்னா, உருவம் வந்து உங்களை பார்த்தா என்ன பண்ணிடும், ஓடி போயிடும். உருவம் ஓடி போயிடும். இப்போ ஓடி வந்தால் உருவம், உருவகம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக டிஓ வந்தால் உவமை. ஸோ மீதி இருக்கிறது உவமை மட்டும்தான். ஸோ இப்போ ஓடி வந்தால் உருவகம், டிஓ வந்தால் உவமை. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேர்டு பிரித்து பாருங்கள். இப்போ மலர் கை பிரிச்சிருக்கோம். ஸோ மலர் கூட்டல் கைன்னு சொல்லி பிரிப்போம். கைன்னது மனிதரோட உடல் பாகம். ஸோ அதனால் ஒரிஜினல். ஸோ ஓ போட்டிருக்கோம். மலர் வந்து டூப்ளிகேட். ஸோ டிஓ வந்து என்னது, உவமை. ஓடி வந்தால் தான் உருவம். ஸோ அதாவது உருவம் வந்து ஓடி போயிடும். இப்போ ஓடி வந்தால் உருவகம். அதுக்கு ஆப்போசிட்டாக டிஓ வந்தால் உவமை. ஸோ அதனால் இது வந்து உவமை. மலர் அடியும் அப்படி தான், மலர் கூட்டல் அடின்னு வரும். ஸோ அடினானது பாதம். ஸோ அது ஒரிஜினல், மலர் டூப்ளிகேட். ஸோ டிஓ வந்திருக்கு உவமை. ஸோ உருவகம் பார்த்தீங்கன்னா பாதமலர். ஸோ பாதமலர் பிரிச்சிங்கன்னா என்ன வரும், பாதம் கூட்டல் மலர். ஸோ பாதம்ன்றது மனிதனோட உடல் பாகம். ஸோ அதனால் ஒரிஜினல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மலர் வந்து டூப்ளிகேட். ஸோ இது என்ன வரும், ஓடி வந்தால் உருவம், அதாவது உருவம் வந்து ஓடி போயிடும். ஸோ இப்போ ஓடி வந்தால் உருவகம். ஸோ முத்திக்கனி. ஸோ முத்தினா அது முத்தி அடைதல். ஸோ மனிதர்கள் தான் முத்தி அடைவாங்க. ஸோ அதனால் இது ஒரிஜினல், மனிதரோட ஒன்றி வரக்கூடியது ஒரிஜினல். கனி வந்து டூப்ளிகேட். ஸோ ஓடி வந்தால் உருவகம். ஸோ முத்திக்கனின்றது உருவகம். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ.